தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் இப்போ ஆந்திராவோ தெலுங்கானா ரேவந்த் ரெட்டியும் குரல் கொடுத்தாரு, இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் குரல் கொடுத்துட்ருக்கு, மற்றவங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக குரல். நிச்சயமாக இது சமூக வலைதளம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னு நம்ம நம்புகிறோம். இந்த மும்மொழி கொள்கையை பற்றி நம்ம கையில் எடுக்கும்போது அதுக்கு ஆதரவு தெரிவித்த நிறைய பேர் வடநாட்டவர்கள். முக்கியமாக எங்களுடைய போஜ்புரி எங்களுடைய மைத்திலியும் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு அவங்க நம்ம சிஎமோட போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இது மாறி இருக்கு. அங்கொன்னும் இங்கொன்னுமா இன்னைக்கு ஒரு தீப்பொறி கிளம்பி இருக்கு. இவங்க தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கமிட்டி அமைச்சு எல்லா ஸ்டேட்ஸ் கிட்டையும் போய் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம எல்லாம் ஒரு அணியா ஒன்று கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் இன்னைக்கு ஸ்டெப் எடுத்திருக்காரு. இது என்னோட தமிழ்நாட்டோட பிரச்சனை, தமிழ் மொழியோட பிரச்சனை, தமிழ் சமூகத்தோட பிரச்சனை பார்க்காம இன்னைக்கு அது எங்க கிட்ட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கண்மொழிக்காம போனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது பரவும். நார்த் இந்தியா இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸ் அவங்களுடைய தாய்மொழியை இழந்துட்டு இன்னைக்கு ஹிந்தியில பேசக்கூடிய ஒரு நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு நார்த் இந்தியன் மீடியா, எப்ப கண்டுக்காத நார்த் இந்தியன் மீடியா இப்ப இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து இதை விவாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அது பேசும் பொருளா மாறி இருக்கு. ஸ்லோவா இது மக்கள் புரட்சியா வெடிக்கும். இது தமிழ்நாட்டுக்கானது மட்டும் கிடையாது. தன் மொழியை தன் அடையாளத்தை இழக்கக்கூடிய ஒவ்வொரு தனி ஒரு மனிதனுக்காகவும் தனி ஒரு மாநிலத்துக்காகவும் தமிழ்நாடு ஒரு விசில் ப்ளோவரா மாறி இருக்கு. டெஃபினட்டா அது மாறும். இருமொழி கொள்கையை வச்சுட்டு டிராவிடியன் மாடலை வச்சுட்டு எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நாங்க இருக்கோம் அப்படின்றதுக்கு சான்று எங்க கிட்ட இருக்கு. உங்களை மாதிரி வாயில வடை சுட்டுட்டு போகல, தரமான சான்றுகள் இருக்கு. உலகம் முழுக்க ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அதுக்கு ப்ரூஃபா இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா கல்வி, மெடிசின், விமன் எம்பவர்மெண்ட், யூத் என்ஃபோர்ஸ்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப்னு எல்லா டாப் இதுலயும் இன்னைக்கு தமிழக ஆட்கள் தான் அங்க பிரதிநிதித்துவத்தில் இருக்காங்க. எல்லா ஒன்றிய அரசு வெளியிட்ட எல்லா தரவுகள்லையும் பாத்தீங்கன்னா டாப் 3 ஸ்டேட்ல தமிழ்நாடு எல்லாத்துலயும் டாப் 1ல இருக்கு, மேக்ஸிமம் டாப் 5 இருக்கு. ஸோ எல்லா வகையிலுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நாங்க ஏங்க உங்களுடைய மாடலை பார்த்து காப்பி அடிக்கணும்? ஏன் நீங்க சொல்றது கேட்கணும்? நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம்னா நீங்க தான் எங்களை பார்த்து சில விஷயங்களை மாத்திக்கணும். அப்படி மாத்திக்காம இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான், இவனை நம்ம இப்பவே கொட்டி உட்கார வைக்கலனா இருக்கக்கூடிய எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் நம்ம ஆட்சி போயிருன்ற பயத்துல RSS சித்தாந்தம் கொண்ட இவர்கள் இப்படிதான் பேசப்படுவார்கள். கீ கொடுத்துதான் ஆடிட்டு இருக்காரு. இரட்டை வேடம் பத்தி மல்டிபிள் டிசார்டர் மாதிரி இருக்கக்கூடிய அவர்கள் பேசவே கூடாது. நிமிஷத்துக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசுறது இவரை பார்த்துதான் இன்னைக்கு கூட தமிழ்நாடு பொலிட்டிஷியன்ஸ் கத்துக்கிற நிலைமைக்கு மாறி இருக்கு.